பசங்க லீவ்ல இருக்கும்போது நம்ம பசங்களையும் பார்க்கணும், வீட்டையும் பார்ப்போம். எல்லாமே வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். அதுவும் பசங்க வந்து சம்மர் வெக்கேஷன் அப்படின்னாவே வந்து படிக்கிறது வந்து எதுவுமே அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து மேக்ஸ் வந்து டேபிள்ஸ் மட்டும் வந்து டெய்லி வந்து எழுதி காமிச்சிரு அப்படின்னு சொல்லிருவேன். ஏன்னா வந்து டேபிள்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. அதனால வந்து எழுதிருமா அப்படின்னு நான் சொல்லுவேன். அவள் வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவா. நீ இது பண்ணிட்ட அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதிருவா. நாமலாம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏதோ ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம். நம்மளோட டேலண்ட் வந்து அங்கே வந்து காமிச்சிருப்போம். ஒன்று சிங்கிங்கு, இல்லைன்னா டான்ஸிங், இல்லை அப்படின்னா வந்து ஒருத்தவங்க கவிதையெல்லாம் நல்லா எழுதுவாங்க. ஒருத்தவங்களோட எழுத்து வந்து அவ்வளோ முத்து முத்து அழகா இருக்கும். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் கொடுத்தா கூட அதில் வந்து ஏதோ ஒரு கிராஃப்ட் வந்து அவங்க வந்து பண்ணி காமிப்பாங்க. இவ்வளோ வந்து டேலண்ட் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம எல்லாமே தூக்கி போட்டு நம்ம வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா எனக்கு வந்து டான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து படிக்கும்போதெல்லாம் நான் வந்து கொரியோகிராஃப்லாம் பண்ணியிருக்கேன். இந்த டேலண்ட் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. அந்த மாதிரி உங்களோட டேலண்ட் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப்.